வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதியின் ஆசையை நிறைவேற்றுறாங்க ராஜா. நம்ம ரேவதியை தன்னோட கம்பெனியான ஆடியோ கம்பெனிக்கு சுற்றி பார்க்க நம்ம ராஜா கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதி மூக்கு மேலே விரலை வச்சு நம்ம மாப்பிள்ளையோட கம்பெனி இவ்வளோ பெரிய சொகுசு, இவ்வளோ பெரிய பங்களா இதெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம ரெண்டு குடும்பம் ஒற்றுமைக்காக நம்ம ராஜா இந்த பாடுபட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு எல்லாமே உணர்றாங்க. அதோட நம்ம ராஜாவை பற்றி மென்மேலும் நம்ம ரேவதிக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கூடுது. ஒரு குடும்ப ஒற்றுமைக்காக இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பை விட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் டிரைவராக வேலை பார்த்து எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பட்டிருக்க ராஜா, இனிமேல் உனக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் நான் தர விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிடுவேன். உங்கள் அம்மாக்க ஸ்தானத்தில் இருந்து உன்னை கவனிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. ராஜாவும் நம்ம ரேவதிக்கு ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம ராஜா ரேவதி கூட 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கங்க. நம்ம ரேவதியும் அவங்க மனசுக்குள்ளே 1000 ஆசைகளை வச்சுருக்காங்க. எப்படியாவது ராஜா கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழணும், ஆரம்பிக்கணும் இங்கே வச்சு அப்படின்னு அந்த எண்ணத்தில் இருக்காங்க. நம்ம ரேவதி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே அவங்க ஃப்ரெண்டை போயிட்டு வர நேரம் பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு அங்கே பார்த்த உடனே சொல்லிடுறாங்க, என்ன விஷயமா ரேவதி இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு குழந்தை உண்டாயிருக்கு, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு போடுறாங்க. நம்ம ராஜா என்ன இது இவ இப்படி ஒரு போடுறா அப்படின்னு ஒன்றுமே நடக்கலையே நம்மளுக்குள்ள, அதுக்கு பிறகு எதுக்காக இவ இப்படி ஒரு பொய்யை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி கிட்ட எதுக்காக நீ இப்போ உன் ஃப்ரெண்டுகிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட அப்படின்னு கேட்க நேரம், சும்மா இரு ராஜா, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத, நான் என்ன பண்ணது, நீ தான் இது அப்படிலாம் பண்ணணும், நான் எப்படியும் கல்யாணம் பண்ணுனா நம்மளுக்கு குழந்தையெல்லாம் வேணும் தானே செய்யும், நீ எதுக்காக நீ என்னோட ஆசையெல்லாம் நான் சொல்லியாவது அடுத்தவங்கள்ட்ட காட்டிக்கிட, நீ அதையும் தடுக்காத, புருஷா எனக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, அதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்க, நான் அது சொல்லியாவது அடுத்தவங்ககிட்ட இப்படி ஆசைப்பட்டுக்கிடேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இவ சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜாவும் சொல்லிக்கிட்டு, சரி இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போய் நேராக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல நேரம், சரி போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம ரேவதி உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணு, நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னேன்னா, சரி புருஷா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்குறேன் அப்படின்னு எடுத்து நம்ம ரேவதி சாப்பிட ஆரம்பிக்கங்க. சேச்சா இப்படியெல்லாம் சாப்பிட்டா நல்லா இல்லை, இது ராஜா கையால் ஊட்டி நான் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜா எனக்கு நீ தான் ஊட்டி விடணும், உன் கையால் எனக்கு சாப்பாடை ஊட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. என்ன விளையாடுறியா, நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இந்த பாரு சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் லவ்வர்ஸ், அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி சாப்பிடலை, உனக்கு மட்டும் என்ன, எனக்கு கல்யாணம் என்ன நீ பண்ணியாச்சுல, இப்போ நீ என் புருஷன், அதனால நீ தான் எனக்கு இப்போ ஊட்டி விடணும், நான் ஆசைப்படுறேன்ல நீ செய் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜா வேறு வழி இல்லாமல் நம்ம ரேவதிக்கு ஊட்டி விட்றாங்க. இப்போ நீ எனக்கு ஊட்டி விட்ட, அப்போ நான் உனக்கு ஊட்டி விட்டேன்டாமா, நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு நம்ம ரேவதியும் நம்ம ராஜாவுக்கு வாயை பிளந்து ஊட்டி விட்டுறாங்க. அதோட இப்படியே இருந்தால் நம்ம இதெல்லாம் நம்ம மொபைலில் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், நான் இதெல்லாம் பார்த்தாது அப்பப்போ சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க ஒருத்தங்க கூப்பிடாங்க. நாங்கள் 2 பேரும் போஸ் கொடுக்கோம், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லணுன்னா எடுக்கிறாங்க. சார் இப்படி தான் கப்புள்னால் இப்படி தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்ல நேரம், என் கணவர் இப்படி தான்ப்பா, யார் என்ன நினச்சாலும் என்னை பப்ளிக்காக என்ன ரொமான்ஸ் பண்ணதில் அவரை விட்டால் அடிச்சிக்க ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம ரேவதி அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும், அடப்பாவி இல்லாதது புல்லாத்தது 1க்கு 2 எடுத்து இந்த ரேவதி ஏன் இப்படி வம்புல மாட்டி விட போகிறாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. புருஷா கரெக்டு தானே, நீ எந்த ஆள் கூட்டத்துலேயும் என்கிட்ட நீ உனக்கு பிடிச்சதை நீ என்கிட்ட பேசுவ எடுப்ப எல்லாம் செய்வா தானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குற நேரம், நம்ம ரேவதி இவர்கிட்ட நம்ம ராஜா சொல்கிறாங்க, அந்த நபர் போனோடனே என்ன நினச்சிட்டு இருக்க நீ, எதுக்கு எடுத்தாலும் இப்படி எடக்கு மடக்கா நீ வரக்கூடியவங்கள்ட்ட
விஷயங்கள்ட்ட என்ன வந்து சொல்லி மாட்டி விடுறதுலயே நீ வந்து குறியா இருக்கிற அப்படின்னு வந்து சொல்லுற நேரம், விடு புருஷா நீனா என்கிட்ட அப்படியே நடந்துக்க மாட்ட. நான் இப்படியாவது சொல்லி நான் சந்தோஷப்பட்டுட்டு போறேன். என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் கொட்டட்டுமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. உனக்கு மனசுல வேற என்னென்ன ஆசை இருக்கு சொல்லு பாப்போம் ரேவதி. அப்பதான் நம்ம ரேவதி ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்கங்க. உன் கூட உன் வீட்டுக்கு வரணும். ஜாலியா உன்னோட கம்பெனி எல்லாம் சுத்தி பார்த்து சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்ல, உன் கூட ஒண்ணா பைக்ல இருந்து செம்மையா வந்து ஜாலியா வந்து ஊர சுத்தணும். உன்னோட கைய கோர்த்துக்கிட்டே அப்படியே வந்து எல்லா இடங்களையும் ரசிச்சு பார்க்கணும். அப்படி என்னோட ஆசையெல்லாம் நெறைய இருக்கு. இதெல்லாம் சொன்னா நீ நிறைவேத்தையா போற? உன் மக்கு மண்டைக்கெல்லாம் இதெல்லாம் உரைக்கையா போகுது? அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து கேட்குறாங்க. அந்த நேரத்தில சரி உன்னோட ஆசைய இந்த 4 நாள்லயும் நான் நிறைவேத்தி தரேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்லிறாங்க. சரி முதல் ஆசைய என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், உன்னோட கம்பெனிக்கு என்ன கூட்டிட்டு போவியா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதிய ராஜா வந்து முறையா தன்னோட கம்பெனிக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்கங்க. கம்பெனிய வந்து பார்த்துக்கிட்டு வாய பிளந்து நிக்கிறாங்க ரேவதி. "என்ன இங்கே நின்னுட்ட? வா உள்ளுக்க வா போகலாம்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து அருண், ஆனந்த் எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. "என்ன ரேவதி நீ வந்து புரிஞ்சுக்கிட்டியல்ல இப்பவாது?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "என்ன? நான் வந்து எப்பவோ தெரியும். அத வந்து உங்க தம்பி வாயால வர வைக்கிறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எனக்கு எப்பவோ பாட்டி வந்து சொல்லிட்டாங்க. நீ இது வந்து என்னோட அத்தை பையன் தான்னு எனக்கு இது உண்மையெல்லாம் தெரியும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி வந்து வா கம்பெனி வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து கம்பெனிய வந்து கூட்டிட்டு போறாங்க. அதோட ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க அண்ணன் சொன்ன உடனே நம்ம ராஜாவும் கோட்டு சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு மீட்டிங்க்கு தயாரா வராங்க. அப்பதான் ஏன் புருஷா இம்புட்டு அழகா இத்தனை நாள் எங்களுக்கு ஏன் வந்து காட்டாம இருந்த கோட்டு சூட்டுல அப்படியே வந்து நீ வந்து ஆக்டர் கணக்கா அப்படி நல்லா இருக்க. இது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆனா நீ எப்போ பார்த்தாலும் ஒரு யூனிஃபார்மை போட்டுட்டு திரியிறியே, அதை பார்த்தா தான் ஒண்ணுக்குமே ஆகாது. இப்போ பாரு உன்ன எப்படி இருக்க அப்படின்னு வந்து இதை செல்லுல ஃபோட்டோ எடுத்து வச்சு நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம ரேவதி வச்சுக்கிட்டாங்க. ராஜா நம்ம நுனி நாக்கு இங்கிலீஷில் வந்து மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ தான் தெரியுது எங்கள் அம்மா அந்த நேரம் எனக்கு வந்து எப்படிப்பட்ட மாப்பிள்ளையே பார்த்துருக்காங்க. நான் இது தெரியாமல் அந்த மகேஷை வந்து நினச்சிக்கிட்டு நான் வந்து வேண்டாம் வேண்டான்னு வேண்டா வெறுப்பாக இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை இப்போ உண்மையாகுது. இந்த கல்யாணம் இப்போ உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த கல்யாணம் நல்லதுக்கு தான் நடந்தது அப்படின்னு வந்து நீயே நினைப்ப அப்படின்னு வந்து சொன்னாங்கல்ல. அது இப்போ நடக்குது. நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி. நம்ம ராஜாவும் கம்பீரமாக மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி வந்து முடிக்கிறாங்க. என்ன ரேவதி கம்பெனி பிடிச்சிருக்கு புருஷா. கம்பெனியை விட ஒன்றை பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கா. நீ வந்து அவ்வளோ கோட்டு சூட்டில் அழகா இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதியும் ராஜாவும் சந்தோஷமா இருக்காங்கங்க.